வணக்க மக்களே. சீதாப்பழமும் அதனுடைய மகத்துவமும். சீதாப்பழத்தோடைய வெளித்தோற்றம் என்னதான் பார்க்கறதுக்கு கரடுமுரடாக இருந்தாலும் சீதாப்பழத்தில் உள்ள இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதைப்பகுதி மிகவும் சுவையானது. அதை விட மிகவும் ஆரோக்கியம் நிறைந்தது. பழங்களிலே தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது இந்த சீதாப்பழம் மக்களே. சீதாப்பழத்துடைய தோல், விதை, இலை, மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டதுதான். சீதாப்பழம் குளுக்கோஸ், சுக்ரோஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த இரண்டுமே அது சீதாப்பழத்தில் நிறைந்திருக்கிறதால உடனடியாக உடலுக்கு ஆற்றல் தரக்கூடியதாக சீதாப்பழம் இருக்கு. சீதாப்பழம் உங்களுக்கு மன அமைதியை தரும், நினைவு ஆற்றலை பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தும் மக்களே. ஸோ இப்படிப்பட்ட சீதாப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் என்னென்ன, இந்த சத்துக்கள் உங்களுடைய உடலுக்கு என்னென்ன ஆரோக்கிய நன்மைகளை தருது, சீதாப்பழத்துடைய மகத்துவங்கள் என்ன, வாங்க ஒவ்வொன்றா விரிவாக பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சீதாப்பழம் ரத்த அழுத்தத்தை பார்த்தீங்கன்னா கட்டுக்குள்ள வைக்கும். சீதாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்து இருக்கு. இது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்க இந்த ரெண்டு சத்துமே உதவிகரமாக இருக்கு. ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஊக்குவிக்கும். இதனால ரத்த அழுத்தம் சீராகிறது. இதய நோய் மற்றும் பக்கவாதம் வரக்கூடிய அபாயத்தை நம்ம பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கலாம். ஆய்வில் அதிகமாக மெக்னீசியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கு அப்படின்னு சீதாப்பழத்தில் சாப்பிடக்கூடியவங்களுடைய அந்த ஹெல்த்தை பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆராய்ச்சியின் மூலமாக உயர் ரத்த அழுத்தம், ஹை பிளட் ப்ரெஷர், அதுக்கப்புறம் குறை ரத்த அழுத்தம், லோ பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க அனைவருமே சீதாப்பழத்தை தாராளமாக எடுத்துக்கலாம். செரிமானத்திற்கு உதவும் சீதாப்பழம். ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீதாப்பழ விழுதில் 5 கிராம் அளவுக்கு நார் சத்து இருக்கு. சீதாப்பழத்தில் நார் சத்தும் தாமிர சத்தும் சீராக இருக்கிறதால செரிமானத்திற்கு இது உதவுகிறது. இதனால மலச்சிக்கல் வராமல் முன்னாடியே தடுக்கப்படும். மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் சீதாப்பழத்தை சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக அது குணமாயிடும். இது குடல் இயக்கத்தை சீராக்கி குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துது சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள். சீதாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால பித்தம், வாந்தி, பேதி, தலை சுற்றல் போன்றவற்றை சீதாப்பழம் குணப்படுத்திடும். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சீதாப்பழம். சீதாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டது. மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஹார்மோன்கள்லாம் விட்டமின் B6 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்து அந்த செரட்டோனின், டோபமைன் அப்படின்ற ஹார்மோனை சுரக்க வைக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்குது. இந்த விட்டமின் மனநிலையை பார்த்தீங்கன்னா கோளாறுகளுக்கெல்லாம் உதவிக்கூடியதாக இருக்கு. ஸோ மனநிலை ரொம்பவே டென்ஷனாக, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிடும். விட்டமின் B6 மன அழுத்தத்தை குறைக்க செய்யக்கூடியதாக இருக்கு. இது குறித்த ஆய்வு ஒன்றில் விட்டமின் B6 குறைபாடு ஒருவருடைய மனசோர்வை இரட்டிப்பாக்குது அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காங்க. இந்த விட்டமின் அதிகரிப்பதன் மூலம் மனசோர்வு அபாயம் குறைக்கப்படும் அப்படின்றதையும் இதற்கு சீதாப்பழம் பார்த்தீங்கன்னா உதவிகரமாக இருக்கும். விட்டமின் B6க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. உடல் எடை அதிகரிக்க நீங்கள் சீதாப்பழத்தை எடுத்துக்கலாம். உடல் எடை அதிகரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உடல் எடையை குறைப்பதை போன்றே ஆரோக்கியமான எடை அதிகரிப்பையும் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். ஸோ இல்லை அப்படின்னா உங்கள் உடலில் அதிக கொழுப்புகள் சேர்ந்துட வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆகாமல் நீங்கள் ஆரோக்கியமான உடல் எடையை அதிகரிக்கணும், ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்கணும்னு நினச்சிங்கன்னா சீதாப்பழத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு சாப்பிடலாம். இந்த சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய அதிக ஊட்டச்சத்துக்கள், சரியான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் புரதங்களால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமான முறையில் உடல் எடை கூட்ட முடியும். சீதாப்பழத்தோட நீங்கள் தேன் கலந்து சாப்பிடுவதன் மூலம் ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை நீங்கள் அதிகரிக்க செய்யலாம். ஆஸ்துமாவை தீர்க்கிறது சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள். சீதாப்பழம் விட்டமின் B6 கொண்டுள்ளது. இது மூச்சுக்குழாய் அழற்சியை எதிர்த்து போராட உதவுகிறது. ஆஸ்துமாவை தடுக்க உதவுகிறது. நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருப்பவர்களுக்கு சீதாப்பழம் நன்மை தரும். விட்டமின் C இந்த சீதாப்பழத்தில் இருக்கிறதால சளி பிடிக்குமோ அப்படின்னு நீங்க பயப்பட வேணாம். நிறைய பேர் சளி பிடிச்சுக்கிட்டு நினைச்சு சீதாப்பழத்தை சாப்பிடாம இருப்பாங்க. அப்படி கிடையாதுங்க மக்களே. சீதாப்பழம் சளியை நீக்கிடும். சீதாப்பழத்தை பார்த்தீங்கன்னா குளிர் மற்றும் காய்ச்சலை குணப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். ஆஸ்துமா, காச நோய் கொண்டு இருக்கிறவங்களாம் தொடர்ந்து சீதாப்பழத்தை சாப்பிட்டு நல்ல பலன் கிடைக்கும். அந்த நோயிலிருந்து அவங்க குணம் பண்ணிக்கலாம். எலும்பு பலமடையும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீதாப்பழம் ஏற்றது அப்படின்னே சொல்லலாம். சீதாப்பழம் உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது. இதயத்திற்கு பலம் கொடுக்கும். கால்சியம் இந்த சீதாப்பழத்தில் நிறைந்திருக்கிறதால எலும்பு, பற்கள் எல்லாமே பலமடையும். தசைப்பிடிப்பு இருக்கிறவங்கெல்லாம் சீதாப்பழம் எடுத்துக்கொள்வதன் மூலம் தசைகளை வலிமையடைய செஞ்சுக்கலாம். பெண்களுக்கு ஏற்ற பழம் இந்த சீதாப்பழம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது என்ன பண்ண அப்படின்னா கருவுறுதலை மேம்படுத்தும், சோர்வு உணர்வை குறைக்கும், எரிச்சலை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கு. இது மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாக இந்த சீதாப்பழம் இருக்கு. கண் பார்வையும் பார்த்தீங்கன்னா மேம்படுத்தும். நீரிழிவு நோயாளிகளுக்கு, அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த சீதாப்பழம் நல்லதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீரிழிவு நோயாளிகள் சீதாப்பழம் சாப்பிடலாமா அப்படின்றது பல பேருக்கும் இப்போ சந்தேகம் இருக்கு. சீதாப்பழம் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் அப்படின்ற இந்த 2 சர்க்கரை நிறைந்திருக்கிறதால இதை சாப்பிட்ட உடனே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிடும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஒரு சிலர் சீதாப்பழம் கிளைசமிக் குறியீடு 54 அப்படின்றதால நீரிழிவு இருப்பவர்களுக்கு நல்ல பழம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு லோ கிளைசமிக் உணவுல 55 மற்றும் அதற்கு குறைவான அளவு உணவுகளை தான் பரிந்துரைப்பதால சர்க்கரை நோயாளிகள் சீதாப்பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு
சொல்கிறாங்க. மேலும் இது நார் சத்து இருக்கக்கூடிய பழம் அப்படின்றதால இது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை உறிஞ்சுவதை மெதுவாக்குது அப்படின்றதையும் வந்து குறிப்பிடுறாங்க. உங்களுக்கு நீரிழிவு இருந்தால், அதாவது சர்க்கரை நோய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சீத்தாப்பழத்தின் மீது அதிகம் பிரியம் கொண்டிருந்த அப்படின்னா ஒரு முறை நீங்கள் உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை பெற்றுட்டு கூட அந்த சீத்தாப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் சீத்தாப்பழங்களை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.